வெல்கம் டு சத்தியம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நேஷ்னல் லீடர் அதில் பகுதி 7 வரை முடிச்சிட்டோம். இப்போ போடக்கூடியது பகுதி 8. அதில் விஜயலட்சுமி பண்டிட் 1900 முதல் 1990 வரை. ஜவஹர்லால் நேருவின் இளைய சகோதரியான விஜயலட்சுமி பண்டிட், அதாவது ஜவஹர்லால் நேருடைய இளைய சகோதரி தான் விஜயலட்சுமி பண்டிட். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான பெண் தலைவர். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றினார். ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதியாகவும் ஐநா பொது சபையின் தலைவராகவும் பதவி வைத்தார். விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதியாகவும் ஐநா பொது சபையின் தலைவராகவும் பதவி வைத்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்க. எனக்கு ஆதரவு தரணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வாங்க நம்ம இப்போது கிளாஸுக்குள்ளே போவோம். இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலையை ஜனதா கட்சியுடன் இணைந்து தீவிரமாக எதிர்த்தார். இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலையை ஜனதா கட்சியுடன் இணைந்து தீவிரமாக எதிர்த்தார். 1921 ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார். 1921 ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார். அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோன்னா, சந்திரசேகர் ஆசாத். இவருடைய காலம் 1906 முதல் 1931 வரை. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் முன்னணி புரட்சி தலைவராக விளங்கினார். 1906ஆம் ஆண்டு எங்கே பிறக்கிறாரு? உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளார். ஆங்கிலேயரின் கருவூல பணி கக்கோரி லாகூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டதில் முக்கிய பங்கேற்றினார். அதாவது ஆங்கிலேயரின் கருவூல பணியை, அதாவது ஆங்கிலேயருடைய இடங்களை அழித்து நாசக்கொட்டை ஆக்கின இடம் இதெல்லாம்னா கக்கோரி, லாகூர், டெல்லி ஆகிய இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். 1931 ஆங்கிலேய வைஸ்ராய் இர்வின் பிறவி சென்ற ரயிலை தகர்க்க முனைந்தார். சந்திரசேகர் ஆசாத் 1931 ஆங்கிலேய வைஸ்ராய் இர்வின் பிறவி சென்ற ரயிலை தகர்க்க முயன்றார். மேலும் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான மாபெரும் புரட்சி ஒன்றினை ஏற்படுத்தும் நோக்குடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களால் துவங்கப்பட்டு செயலிழந்த இந்துஸ்தான் கூட்டமைப்பை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கூட்டமைப்பு என்ற பெயரில் 1928ஆம் ஆண்டு பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவுடன் இணைந்து மீண்டும் துவங்கினார். சந்திரசேகர் ஆசாத் ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களால் துவங்கப்பட்டு செயலிழந்திருந்த இந்துஸ்தான் கூட்டமைப்பை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கூட்டமைப்பு என்ற பெயரில் 1928 பகத்சிங்கும், ராஜ்குரு மற்றும் சுக்தேவுடன் இணைந்து மீண்டும் துவங்கினார். 1931 பிப்ரவரி 27 அன்று அலகாபாத் ஆல்பிரட் பூங்காவில் ஆங்கிலேய காவல் படையில் சுற்றி வளைக்கப்பட்ட இவர் 3 காவலர்களை சுட்டு கொண்டதுடன் மேலும் சிலரை காயமடை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சந்திரசேகர் ஆசாத் 1931 பிப்ரவரி 27 அன்று அலகாபாத் ஆல்பிரட் பூங்காவில் ஆங்கிலேய காவல் படையில் சுற்றி வளைக்கப்பட்ட இவர் 3 காவலர்களை சுட்டு கொண்டதோடு மேலும் சிலரை படுகாயமடை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஓகேவா? இதில் முக்கியமானது சந்திரசேகர் ஆசாத்தில் முக்கியமானது என்னென்னா, ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களால் துவங்கப்பட்டு செயலிழந்த இந்துஸ்தான் கூட்டமைப்பை எப்படி கொண்டு வந்தாங்க? இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கூட்டமைப்பு. எப்போ? 1928. அதுக்கப்புறம் இவர் இர்வின் பிரவுச்சென்ற ரயிலை தகர்க்க முனைந்தார். எந்த ஆண்டு? 1931. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பண்டிட்டை பற்றி சொல்ல போனால் 1921 ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயலட்சுமி பண்டிட்டை பொறுத்த வரைக்கும் 1921 ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார். இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலையை ஜனதா கட்சியுடன் இணைந்து எதிர்த்தார். அதுக்கு ஒரு முக்கியமானது, ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதியாகவும் ஐநா பொது சபையின் தலைவராகவும் பதவி வகித்தார். ஓகேவா? என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. எனக்கு ஆதரவு தரணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.